கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். In the holy and precious name of our Lord Savior Jesus Christ, we extend a warm and heartfelt welcome to each and every one of you. இன்று கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் யாவருக்கும் கூட நாங்கள் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். As we prepare to begin it is with great joy that we also welcome the beloved pastors who had gathered here with us today. இன்றைய தொகுப்பாளராகிய நான் உங்கள் சென்ட்ரா டேனி. My name is Sabrina Danny, and it is an honor to serve as your MC for today's celebration. இப்பொழுது இந்த முதல் ஆண்டு சபையின் ஆண்டு விழா ஆசீர்வாதமாக ஜெபத்துடன் ஆரம்பிக்க நம்மத்தில் இருக்கும் பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்களை அழைத்து முன்பாக ஓப்பனிங் ஜெபத்துக்காக அழைக்கிறோம். As we prepare to begin our third year church anniversary celebration, we desire to start in the presence of God with prayer and thanksgiving. At this time, we respectfully invite Pastor Richard, who is with us today, to come forward and lead us in opening prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். மூன்றாவது ஆண்டு அனிவர்சரி திருச்சபையினுடைய அனிவர்சரிக்காக நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு நிற்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய நல்ல தகப்பன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலே எங்களை ஒன்று கூட்டி கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர். 3 வருஷம் ஆண்டவரே பாஸ்டர் அரவிந்த் கூட இருந்து அவருடைய திருச்சபை அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றி. அப்பா பிதாவே, நீங்கள் அழைத்தீங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே இந்த திருச்சபையும் இந்த திருச்சபை ஊழியக்காரரையும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அழைத்தவர் நீங்கப்பா. அப்படியாக தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த 3வது வருஷத்தை நிறைவு செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். Thank you, Pastor. Thank you, Pastor. இப்பொழுது கூட நாம் எழுந்து நின்று துதி தொழுகைக்குள்ளாக கடந்து செல்வோம். நாம் தேவனை ஏக மனதுடன் துதிக்க எல்லாரும் எந்திரி நிற்போம். Now let us all rise and enter into the time of praise and worship. We are going to praise our God with one heart and one spirit. Let us all rise up. நம்மத்தில் இருக்கும் பாஸ்டர் அரவினை நம் முன்பாக அழைத்து இந்த praise and worship-ஐ லீட் பண்ணும்படியாக அழைக்கிறோம். At this time, we gladly invite Pastor Arvin to come forward and lead us in worship. Hallelujah. Hallelujah. சரி, நாம் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சிறு ஆராதனை தான். சும்மா நம்ம இந்த இடத்தில் கூடியிருக்கிற இடத்தில் நாம் ஒரு துதியோடு நாம் பிரவேசித்தோம். இப்பொழுது கூட நாம் தாமதிக்காமல் இந்த செய்திக்குள் நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இந்த இடத்தில் அநேகர் டிராஃபிக் ஜாம்னால வர முடியல அப்படின்னு கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டாங்க, வந்துகிட்டு இருக்காங்க சிலருக்காக. ஸோ அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ கர்த்தர் இந்த வருஷம் நித்தமும் நம்மை நடத்தி இருக்கிறார். இங்கே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களோடு இருந்து நான் ஊழியத்தின் ஆரம்பித்த நாட்களிலிருந்து எங்களோடு இருந்த எல்லா ஊழியர்களுக்காகவும் வாழ்த்துகிறேன். அவர்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக மீண்டுமாய் இங்கே இருக்கிற ஊழியர்களுக்காய் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நாம் தாமதிக்காமல் செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம். நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது மிகவும் முக்கியம். இந்த வருஷத்தின் இந்த 3வது ஆண்டு என்பது சபைகளுக்கு இந்த வார்த்தை தான் எங்களுக்கு பலன். இந்த வார்த்தை கொண்டுதான் ஜனங்களை கர்த்தர் நடத்துகிறார். அவர் வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை.
மீதி அத்தனையும் இவைகளுக்காக, நம்ம பூமியில வாழ்றதுக்காக தான் இவைகளெல்லாம் ஒழுங்கு. ஆனால் நமக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அது எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அந்த வார்த்தை தான் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் மையம் தான் நம்மை கொண்டு நடத்துகிறது. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன செய்கிறோம், நம்ம மத்தியிலேயே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நம்ம தலைமை போதகர் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க சென்னையிலிருந்து. நாம் கரங்களை தட்டி இந்த செய்தியை நாம் வரவேற்கலாம். Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். The Gospel according to Luke chapter 24 verse 44. யாராவது கொஞ்சம் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். 24:44 of Luke's Gospel. லூக்கா. இந்த வார்த்தைகள் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த நேரடி வார்த்தைகளை தான் இந்த 3ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்திலே நாம் ஒரு வாக்குத்தத்தமாக வைக்க நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த பிரசங்கம் செய்கிறது? ஆனால் இந்த வார்த்தைகள் நம்ம ஒருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே 3 விஷயத்தை சொல்கிறார். அவரில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஒன்று தீர்க்கதரிசிகள், இரண்டாவது ஒன்று நியாயப்பிரமாணம், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது சங்கீதங்கள். The law, the prophets and the writings. இது 3ஐ குறித்து அவர் சொல்கிறார். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நினைப்பூட்டுகிறார், கொண்டு வருகிறார் என்பதுதான் முக்கியம். அவரிலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். அவரிலே அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அவர் தோற்றுவிக்க போகிறவருடைய சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய பொருள். இந்த 3ம் ஒரு மனிதனுடைய the faculty of the mind, மனம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் 3 முக்கிய அனுபவத்தை இது காட்டுகிறது. ஒன்று ஞானம், மற்றொன்று புத்தி, மூன்றாவது அறிவு, wisdom, understanding and knowledge. இது 3ம் தான் இந்த 3 புஸ்தகங்களின் 3 பிரிவுகளின் 3 பகுதியாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது அது ஞானம் என்ற இடத்தில் அது இருக்கிறது. அவர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும்போது அது புத்தி என்ற இடத்தில் இருக்கிறது. ரைட்டிங்ஸ், எழுத்துக்கள் என்று சொல்லப்படுவது அறிவு என்ற இடத்தில் இருக்கிறது. இது 3ம் நம் வாழ்வின் நிஜம், இந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப், அதில் 3 முக்கிய பகுதிகளை குறிக்கிறது என்பதை இந்த 3ஆம் வருட ஸ்தோத்திரிப்பு கூட்டத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். 3 important aspects of reality. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற 3 முக்கிய நிஜம் என்பது, ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு அங்கே முதல்ல தமிழில் சொல்கிறேனே, பின்னோக்கி பார்த்தல், வெளிநோக்கி பார்த்தல், உள்நோக்கி பார்த்தல். பின்னோக்கி பார்த்தல் என்பது ஆங்கிலத்திலே ரெட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள். வெளிநோக்கி பார்த்தல் என்பதற்கு எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள். உள்நோக்கி பார்த்தல் என்பதற்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள். இது 3ம் தான் இந்த 3 புஸ்தகங்களின் 3 அனுபவம். அந்த 3 அனுபவமும் ஞானம், புத்தி, அறிவு என்பதோடு கூட இணைந்திருக்கிறது. சுருக்கமாக நான் இதை இந்த 3ஆம் ஆண்டு சோத்திர கூட்டத்திலே இங்கே வந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வில் கொண்டு இதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பின்னோக்கி பார்த்தல் என்று சொல்லப்படுவது மோசேயின் 5 ஆகமங்களிலும் உள்ளடக்கி இருக்கிற மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. மோசே எழுதின 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம், இது அனைத்தும் நாம் பின்னோக்கி பார்க்க அது நமக்கு ஏதுவாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் மறுபிறப்பிற்காக, for new birth, நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொருவரும் பின்னோக்கி பார்க்க வேண்டும். From where we came from, we have to relive the past. கடந்ததை நாம் முன்னுக்கு கொண்டு வந்து நினைவில் கொண்டு அதன்படி வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கடந்த காலம் ஒவ்வொன்றும் நாம் இப்போது இந்த நிகழ்காலத்தில் இருப்பதற்கான மீன்ஸ், ஏதுக்கள். What we are today is because of what we were yesterday. கடந்த காலத்தில் நாம் சந்தித்த ஒவ்வொரு நபர்களும், கடந்த காலத்தில் நாம் சென்ற ஒவ்வொரு இடமும்,
நாம் கேட்டதும், நாம் பழகினதும், நாம் அறிந்ததும், உணர்ந்ததும் அனைத்தும் நம் வாழ்வின் கடைசி வரியந்தமும் நமக்கு அது விளைவை, இட் வில் கிரியேட் an impact in our mind, in our soul, in our psyche என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5 ஆகமங்களை குறிப்பிட்டார். அது அவரிலே நிறைவேற்றப்பட வேண்டும். that is retrospection, பின்னோக்கி பார்த்தல். இந்த பின்னோக்கி பார்த்தல் என்று சொல்லப்படும் போது நாம் நம்மை நடத்தினவர்கள், நம்மை அழித்தவர்கள், நம்மை அழிக்க முயற்சி செய்தவர்கள், இவை அனைத்தும் இன்று நாம் இங்கே நிற்பதற்கான அனுபவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. that's retrospection, living the past. தேவன் நம்மை நடத்தின வழிகள், தாயின் கர்ப்பத்திலிருந்து உலகத்தோற்றுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும், நாம் நடந்த பாதைகள் ஒவ்வொன்றும் இன்று நாம் நம்மை செதுக்கி நாம் யாராக இருக்கிறோமோ அதற்கு அதுதான் ஏது. that's the means. இதற்கு நாம் ஆதியாகமத்தை சென்று பார்க்கும்போது ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் ஒன்றை உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. Today we find something around us, some beautiful tables, some beautiful lights, beautiful hall, beautiful people with beautiful, என்ன சொல்றது, beautifully dressed up. இவையெல்லாம் something, these are all something. ஆனால் ஆதியாகமம் 1, when we retrospect, பின்னோக்கி பார்க்கும்போது what we learn that out of nothing God created something. Out of nothing. பின்னோக்கி பார்த்தல் என்பது it is reckoning nothingness. ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் ஒன்றை உருவாக்குகிறார். that is out of nothing he brought something. இன்று இங்கு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் we are somebody. இந்த 3ஆம் ஆண்டு என்பது it's something that we reckon God's grace, God's mercy, God's faithfulness, God's promise. எத்தனையோ விஷயங்களை நாம் something we are because of God's grace என்பதை அறிக்கை செய்யும்படிக்காக தான் இங்கே நாம் இருக்கிறோம். We are here gathered for Pastor Arvind and his church to thank God for something that he has done for them. ஆனால் பின்னோக்கி பார்த்தல் என்பது என்ன சொல்லுதுன்னா, once Pastor Arvind and his church people were nothing. They were nothing. அதுதான் பின்னோக்கி பார்த்தல். that's retrospection. அந்த nothingness என்று சொல்லப்படுவதை தான் ஒவ்வொரு நாளும் we have to relive in our life. ஒவ்வொரு நாளும் தேவன் எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். he renews the world every day. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பலவைகள் ஒளிந்து போனது என்பது ஏதோ ஒரு நாள் நடந்த விஷயம் அல்ல. it did not happen somewhere in the past and it's gone என்பதில்லை. it's happening every day, every moment, every second we are born again, we relive. we are nothing and we become something every second. அதுதான் கிறிஸ்தியனில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆகையினால் இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொண்டு வர வேண்டும். இந்த நிமிடத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனை maybe something but it will become nothing and it will become something different என்பதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான இந்த 3ஆம் ஆண்டினுடைய முக்கியத்துவமா இருக்கிறது. ஒன்றுமில்லாமை என்பது nothingness, something. இன்று நாம் சம்திங்கமா இருக்கிற நாம் பின்னோக்கி பார்த்தல் இந்த இடத்திலே ஒன்றுமில்லை என்பதை நினைவு கூறுவதனுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? God created everything out of nothing. அதிலே மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். So the ultimate retrospection, பின்னோக்கி பார்த்தல் என்பது நாம் மண் என்று நினைவு கூற வேண்டும். We are nothing but dust. எங்க ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற இசை அமைப்பாளர் அவர் முதல்ல வெளியிட்ட பாடல் என்ன தெரியுமா? nothing but wind. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது we are nothing but dust. We are nothing but dust என்பதுதான் the retrospection. ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்று உருவாக்கினார். The third year, remembering and thanking God for this third year என்பது என்னது? We were nothing but today we are something. இதுதான் the new birth. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. யாத்திராகம் அதுதான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அதற்கு பின்பு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், அதற்கு பின்பு அவர்கள் வாக்குத்தத்தம் மன்னத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். out of nothing they became something என்பது அதுதான். இவை அனைத்தும் ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி என்பது மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்தில் நாம் வருகிறோம். ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தகப்பன். அவருக்குள்ளே ஆவிக்குரிய பக்கத்தில் மட்டுமல்ல, எழுத்தின்படி even physically there are children. ஒவ்வொருவர்களும் உணர வேண்டியது என்ன? ஆபிரகாமின் மார்க்கம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பது என்ன? out of nothing something is brought.
and that something must merge with God. தேவனோடு இணைய வேண்டும். என்று வேணால் தேவன் நம்மை ஆவி எடுத்து விட்டால் we become once again we'll become dust and we'll become nothing. ஆனால் இப்போது இருக்கிற நாம், உயிரோடு இருக்கிற நாம், we have to be grateful, we have to be thankful, we have to be carrying a heart of gratitude for the something that is given us. இந்த something என்பது it's not permanent. இந்த something என்பதை நாம் sustain பண்ணிக்கொண்டு கிருபையிலே நாம் இதை தக்க வைப்போம் என்றால் we will be rewarded on the day of the Lord, day of Christ. கிறிஸ்துவின் நாளிலே நாம் பிரதிபலனை பெற்றுக்கொள்வோம். இவ்வளவும் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிற பின்னோக்குதல். The law tells us to turn back to the past. இதான் நியாயப்பிரமாண புத்தகம் எல்லாம் அலறுவார்கள், பாஸ்டர்ஸும் ஊழியர்களும் ஜனங்களும். அலற வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது? It tells us to turn back and see the past. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அவருடைய முதலாம் ஆண்டு. அவருடைய முதலாம் ஆண்டு என்பது அவர் நினைவு கூற வேண்டும் எங்கிருந்து வந்தார் என்று, எப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து வந்தார் என்று. இங்கே அநேக பாஸ்டர்களுக்கு தெரியும். பாஸ்டர் ரிச்சர்ட் இருக்கிறார்கள், இங்கே பேசி இருக்கிறோம். He knows well from where he came. His past is so miserable. traumatic என்று சொல்வார்கள் அந்த வார்த்தை. ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. அது அப்படியே அழியணும், நம்ம எங்கேயாவது குட் ஃபீல் கிடைக்கணும், அப்படியே குட் ஃபீலுக்காக ஊர் சுத்தணும்னு இல்லை. bring back that trauma, bring back that pain, relive and renew. இதுதான் நமக்கு இந்த உபதேசம் கற்றுக் கொடுக்கிறது. that strengthens your life. எந்த வழியில எந்த வேதனை இருக்கிறதோ, எந்த வேதனை எந்த வருஷம் பட்டாலும் அதை மறக்க நினைக்காதீர்கள். நினைத்து கிறிஸ்துவின் கிருபையிலே புதுப்பிப்பதுதான் something out of nothing. அதுதான் பின்னோக்கி பார்க்கிறது என்பதை retrospection. அதற்கு பின்புதான் the law, லாவுக்கு பின்பு the prophets. தீர்க்கதரிசிகள் எதை காட்டுகிறார்கள்? அவர்கள் எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லப்படுகிற வெளிப்பார்வையை காட்டுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் now, they live for now, the moment of now. அதனால தான் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் உங்களுடைய இப்போது இருக்கிற objective state, உங்களுடைய வெளி பக்கத்தை பார்த்து உங்களை கடிந்து கொள்கிறார்கள், உங்களை திட்டுகிறார்கள். ஏன்? இதற்கு வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? That is now. அதுதான் the objective truth. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? Where are you right now, man? Where have you gone? To what depths have you gone? எந்த ஆழத்திலே போயிருக்கிறாய்? எங்கே போயிருக்கிறாய்? அதுதான் the now. அதுதான் தீர்க்கதரிசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? In what depth we are? In what misery, in what agony we are? Where are we? என்பதுதான் the present objective truth. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய வேலை. அதுதான் தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கு. எரேமியா அதை தான் செய்தார், ஏசாயா அதை தான் செய்தார், எலியா அதை தான் செய்தார். எலியாவை நேற்றுக்கு ஒரு வீட்டு கூட்டத்தில் பேசினேன். எலியாவுக்கு மேல் உங்களுக்கு எல்லாம் பெரிய மரியாதை இருக்கும். இப்போ கொஞ்சம் தரக்குறைவாக அவர் பேசும்போது யாரும் கோயிச்சு கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எலியா ஒரு மிகப்பெரிய ஜியோலட், ஒரு பெரிய வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதர். எலியாவின் ஆவி வேண்டும், எலியாவின் ஊழியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த கருத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஊழியத்தின் கிறிஸ்துவின் ஆவியும் கேளுங்கள். என்றால் இந்த எலியா 1 ராஜாக்கள் 17:1 திஸ்பேனாகிய நான் சொல்கிறேன் மழை வராது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். மழை நின்று விட்டது. இப்போ மழையை நீ நிறுத்திட்டு எலியா, தேவன் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, எலியா நீ சொல்லிட்டு வந்துட்ட மழை பெய்யாது, ஆனால் குளம்னு ஒன்று இருக்கு, குட்டைன்னு ஒன்று இருக்கு, ஆறுன்னு ஒன்று இருக்கு, நதின்னு ஒன்று இருக்கு. இவ்வளோ பேரும் தமிழில் தான் இருக்கு. ஆங்கிலத்தில் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, மற்ற மொழிகள் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. பட் இந்த தமிழ் மொழியில் நிலம் சார்ந்த மக்கள்லாம் இவர்கள் வந்து தேவ சீஃபேரர்ஸ் அண்ட் தேவ வாட்டர் ஓரியன்ட் பீப்புள் கிட்டத்தட்ட 60-70 பேர் இருக்கு. இந்த நீர் மேலாண்மைக்காக இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இவர்கள் தான். அப்ப கவனிங்க, இந்த குட்டையிலே வாழும் மீன்கள் என்ன செய்யும் இல்லையா? அது உள்ள இருக்கிறதான ஜீவராசிகள் என்ன செய்யும் இல்லையா? பறவைகள் வந்து தண்ணி எப்படி குடிக்கும்? நீ வாட்டுக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போறிய உன்னுடைய வைராக்கியத்தில் இவைகளுக்கெல்லாம் யார் போஷிப்பது? நான் தானே பொறுப்பு. 104 சங்கீதம் 26 வசனத்தில் சொல்லியிருக்கு, பாலசிங்கங்கள் கர்த்தருக்காக இரையை தேடி கேட்கிறது. ஒன்று தெரியுமா? உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு விலங்கு மட்டும்தான் தேவனிடத்தில் உணவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லா விலங்குகளும் தேவனிடத்தில் உணவை கேட்கணும். 104 சங்கீதம் 26 சொல்லி இருக்குது, பாலசிங்கங்கள் தங்கள் பசி எடுக்கும் போது தேவனிடத்தில் இரையை கேட்குமா. லார்ட் கிவ் அஸ் தி ஃபுட். ஆனால் ஒரே ஒரு மிருகம் மட்டும்தான் உணவை கேட்காது, அது சர்ப்பம். ஏனென்றால் சர்ப்பத்தை தேவன் சொன்னாரு, கெட்டலிஞ்சி நாசமா போ, இந்த மண்ணை தின்னு குட்டிச்சவரா போன்ட்டார். மண் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், பசி கடை எடுக்கும் போது அது வாட்டு தின்னுக்கும். மண்ணை தின்றதுக்கு கடவுளை கேட்க தேவையில்லை. மகிமையான காரியங்கள் வேண்டும் என்றால் தான் கடவுளை கேட்கணும். இன்னைக்கு மனிதர்கள் மண்ணை தின்னுக்கிட்டு இருக்கீங்க, அவரை கேட்கவே மாட்டீங்க.
நம்ம இஷ்டப்படி எதை வேணா தின்னுட்டு போறோம். அது இந்த சபிக்கப்பட்ட சர்ப்பத்தின் வித்துகள் என்பது நம்ம reproving that we are the seed of the serpent when we refuse to ask God for the providential care. யாரை பத்தி கவலைப்படுறது? தேவனாவது ஒன்னாவது அவருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் நாம் விசாரிப்பதில்லை, ஊழியரிடத்தில் விசாரிப்பதில்லை. ஏன்? நாம் மன்னித்தன்மை விரும்புகிறோம், சர்ப்பத்தின் வித்துகள் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் இந்த ஊழியத்தின் 2ஆம் ஆண்டு சர்ப்பத்தின் வித்து நாங்கள் இல்லை, நாங்கள் தேவனுடைய வித்து என்பதை இவர்கள் நிரூபித்தார்கள். அதற்கு நான் சாட்சி. அவர்கள் அப்ஜெக்டிவ்லி என்ற இடத்தில் வெளிப்பார்வையிலே அவர்கள் தங்களை கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் உபதேசத்திற்கும் நீதி நடப்பிப்பதற்கும் அவர்கள் தலையை வணங்கின ஒரு அருமையான ஊழியம் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதுதான் 2வது எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லப்படுகிற வெளிப்பார்வை. 3ஆவதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்பது ரொம்ப முக்கியம். உள்பார்வை, ரெட்ரோஸ்பெக்ஷன், எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இதுதான் 3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24:44 அழகா சொன்னார். என்னை குறித்து எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணத்தில், தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், எழுத்துக்களில். ரைட்டிங்ஸ் என்று வரும்போது 1வது புஸ்தகம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே we do introspection, உள்பார்வை. சங்கீதக்காரனாக தாவீது சங்கீதம் முழுவதும் 119ஆம் சங்கீதம் முழுவதும் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஒரு வசனத்தினாலே உயிர்ப்பையும் என்று கதறுகிறார். 23ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும், 91ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும், இவையெல்லாம் மனப்பாடம். 63ஆம் சங்கீதம், 40ஆம் சங்கீதம். தேவனே அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது வாஞ்சிக்கிறது. இன்ட்ரோஸ்பெக்ஷன், the deep desire, the deep longing, the deep passion you had for God, அது எல்லாவற்றையும் அவர் எடுத்து வெளியே கொண்டு ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன். சங்கீத புஸ்தகம் முழுவதும் அவன் தேவனை துய்த்து மையப்படுத்தி ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த 3ஆம் ஆண்டிலே அவர்கள் தேவன் மேல் உள்ள ஏக்கத்தை வெளிப்படுத்தினது அவர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெரும்படிக்கு சொல்கிறார். அதற்கு அப்புறம் உள்ள புஸ்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன் சொன்னார் இல்லையா, அது ரைட்டிங்ஸ்ல அடுத்தது ப்ரோவர்ப்ஸ். இந்த ப்ரோவர்ப்ஸ் என்பது இட்ஸ் a beautiful introspection. அது உள்பார்வை. என்ன தெரியுமா, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற இன்ட்ரோஸ்பெக்ஷன். என் மகனே, நான் பல பாதையில் சென்றிருக்கிறேன், நான் அனுபவசாலி, நான் வாழ்க்கையில் அனைத்து மேடு பள்ளங்களையும் பார்த்திருக்கிறேன், உள்ளும் வெளியும் எனக்கு தெரியும், என் புத்திமதியை கேள். இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க, இன்றைக்கு இருக்க தலைமுறை எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. இவர்கள் எல்லோரும் பைபிளில் ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார், அவர் பேர் ஏசா. இந்த ஏசாவினுடைய பிரதான குணம் என்னன்னா இம்பல்சஸ், திடீர் மன எழுச்சி. இஸ் a man of impulse. அவருக்கு prefrontal cortex என்று சொல்லப்படுற முன் இருக்கிற அந்த மூளை வேலை செய்யாது. இஸ் a man with a back brain, sudden confusions. இப்படிதான் இந்த தலைமுறை இருக்குது. இந்த தலைமுறையை நாம் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்க காரணம் என்ன? அவர்கள் தகப்பன் ஆலோசனை கேட்பதில்லை, முதியோர்கள் ஆலோசனை கேட்பதில்லை, வளர்ந்தவர்களுடைய ஆலோசனை கேட்பதில்லை. அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல் அவர்கள் சுத்தி தெரியதனுடைய விளைவு என்ன? நீதிமொழிகள் எச்சரிக்கிறது. நீதிமொழி மிக தெளிவாக அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு என்ன என்பது எச்சரிக்கிறது. அதனாலே இங்கே கூடி வந்திருக்கிற நாம், நமக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லப்படுகிற உள்பார்வை, பெரியவர்களுடைய புத்திமதி, முன்னோர்களுடைய புத்திமதி, இதை பிள்ளைகளும் தலைமுறையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் ஆலோசனை சொல்லி நாம் திடப்பட வேண்டும் என்பதுதான் நீதிமொழிகள் கற்றுத்தருகிறது. அதற்கப்புறம் உள்ள புஸ்தகம் தான் யோபின் புஸ்தகம். இட்ஸ் a book of clear introspection. அவர் போன பாதை, அவர் பட்டப்பாடுகள், இது அனைத்தும் உள்ளே அவர் தேவனையே கேள்வி கேட்கிறார். இப்படிப்பட்ட இடத்தில் தான் யோபு ஒரு மிக தெளிவை பெற்றுக்கொண்டார். கடைசியில் யோபு ஒரு முடிவுக்கு வரார், நீ என்னை கொன்று போட்டாலும் மீது நம்பிக்கையா இருப்பேன். even if you slay me, I will put my trust in you. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நாளிலே நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும் என்ற அந்த உள் உணர்வு, உள் பார்வை, இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அற்புதமாக மிக நேர்த்தியாக அவர் சொன்னார். இவைகள் என்னை குறித்து சொல்லியிருக்கிறது. வசனத்தை திரும்பி வாசிங்களேன். 24ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:44 மீண்டும் வாசிக்க கேளுங்களேன். அவர்களை நோக்கி, மோசே நியாய பிரமாணத்திலோ தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலோ சங்கீதங்களினால் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிற்று. நிறைவேற வேண்டும். இந்த நிறைவேறுதல் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் புதிய ஏற்பாட்டில் எதிர்பார்க்கிற விஷயம். கொரிந்து சபைக்கு பவுல் சொல்கிறார், உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் போது நீதி உள்ள நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படிக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார், நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் என்றும் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் பின்னானதை நினைத்து புதுப்பித்துக் கொள்வது மட்டுமல்ல, இப்போது இருக்கிறதான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்று சொல்லப்படுற நிஜத்திலே நாம் நம்மை எந்த இடத்திலே இருக்கிறோம், தேவன் கிட்ட தான் இருக்கிறோமா அல்லது அடிபாதாளத்தில் இருக்கிறோமா என்று the reality now. ஆவிக்குரிய கண்கள், எழுத்தின்படி உள்ள கண்கள், பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஐயை கொண்டு நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், தேவனோடு தான் இருக்கிறோமா? எங்கே இருக்கிறாய் ஆதாம்? இந்த கேள்விக்கு ஆதாம் என்ன பதில் சொல்ல முடிஞ்சது?
ஆதாமால் எந்த பதில் சொல்ல முடியல. நிர்வாணி என்று சொல்கிறார். உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? இதுதான் அந்த கேள்வி. அப்படிப்பட்ட இடத்துல நாமே நம்மை நிர்வாணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அதுதான் இந்த பிரசன்ட் நாவ், அதுதான் தீர்க்கதரிசிகள் உணர்த்துகிறார்கள். இந்த ஊழியத்திலே பின்னோக்கி பார்த்த பார்வை மட்டுமல்ல, முன்னோக்கி பார்க்கிற பார்வை மட்டுமல்ல, நமக்குள்ளேயும் பார்க்கிற பார்வை. இந்த 3 பார்வையும் 3ஆம் ஆண்டு நிறைவேறுதல் ஆசீர்வாதத்தை வைத்து முழுவதையும் பிடித்துக் கொண்டு நிறைவேறுதல் என்ற இடத்துக்குள்ளாக வருகின்ற வருஷங்களில் இது கடந்து செல்லும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த 3 அடிப்படை அஸ்திபாரத்துக்கு மேல்தான் அவர்கள் தங்களை உருவாக்கி கட்டி எழுப்பி அவர்கள் தங்களை சிறப்படுத்த வேண்டும். இதுதான் பைபிள் சொல்லுது. மகா பரிசுத்த விசுவாசத்திலே உங்களை கட்டி எழுப்பி கொண்டு, இந்த அஸ்திபாரம், இந்த அடிப்படை அனுபவங்கள்லாம் இல்லாமல் எப்போதும் we have to do retrospection, பின்னோக்கி பார்க்க வேண்டும். அது நியாயப்பிரமாண புஸ்தகம். எப்போதும் நாம் வெளிப்பார்வையை பார்க்க வேண்டும். அப்ஜெக்டிவ்லி நாமை பார்க்க, எப்போ எங்கே இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நாம் போகிற ஆள் வர்ற ஆள் பழகிற ஆள் எல்லாம் சரிதானா? இந்த அடிப்படை அஸ்திபாரம் தான் தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் நம்மை பெற்றோர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிற தகப்பன் இஸ் a prophet, பாஸ்டர் ஒரு ப்ராஃபெட், வேதத்தில் வல்லவர்கள் ப்ராஃபெட்ஸ். இவங்களாம் என்ன செய்கிறாங்க? உங்களை they rebuke you. கடிந்து கொள்ளுதலுக்கு இன்றைக்கு சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தேவன் உலகத்தை 10 தத்துவத்தில் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு தத்துவம் he rebuked the world என்று சோலமன் எழுதி வச்சிருக்கிறார். உலகங்களை கடிந்து கொள்ளுதலே சிருஷ்டித்தாராம். When you allow yourself to be rebuked, you are recreated, you are renewed and you become new. அதான் அதில் இருக்கிற விஷயம். யார் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வீங்க? Will you allow somebody to rebuke you, chastise you, harsh words? இதெல்லாம் யாரும் நீங்க ஏற்றுக்கொள்றதில்லை. அப்படி என்றால் நமக்கு எக்ஸ்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லப்படுகிற அப்ஜெக்டிவ் பார்வையில் இழந்து நாம் தீர்க்கதரிசிகளின் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இவைகளெல்லாம் செயின் ரியாக்ஷன்ஸ், இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்றுக்கு மெரிட்ஸ். எதுவும் எங்கே வானத்திலிருந்து தப்புன்னு விழுற விஷயம் அல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதுதான் சொன்னோம், பின்னோக்கி பார்க்க சொன்னோம். இங்கே வந்து நிற்கிறோம், பின்னோக்கி பார்க்கணும். எப்படி வந்தோம்? வானத்தில் பொத்துன்னு விழுந்தோமா? how did we travel? அதற்கு யாரெல்லாம் துணையாக இருந்தா, யாரெல்லாம் அதுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்தா, அதில் தான் இப்போ நாம் நம்மை பார்க்கிறது. மற்றும் உள்நோக்கி பார்க்கிற இடத்தில் சங்கீதத்திலே தேவனை உள்நோக்கி அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துவோம். நீதிமொழிகளிலே நாம் பெரியவர்களை மதிக்க கிறிஸ்தவ சமூகம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ சமூகத்தில் இன்னைக்கு ஆடல் பாடல் அட்டூழியம் அமக்கெல்லாம் எல்லாம் இருக்கிறது, நல்லா தான் இருக்கு. பட் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்க, பெரியவர்களை மதிக்கணும். பாஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ், இவர்கள் எல்லோரும் உங்களை உருவாக்குற டூல்ஸ், கருவிகள் என்பதை நாம் வலியுறுத்தணும். இது இல்லாத சபை என்னையா சபை? சொல்லுங்க பாப்பா. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு போறதுல என்ன இருக்குது? ஃபேமிலி இஸ் broken today. டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸை பார்க்குறோம், சர்ச்சஸை பார்க்குறோம். இவைகள்லாம் தேவன் பிரியப்படவதில்லை இல்லை. மூன்றாவதாக சங்கீதக்காரன் தாவீது அநேக பாடுகளுக்குள்ளே சென்று தன்னை, யோபு அநேக பாடுகளுக்குள்ளே சென்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது மட்டும் இல்லை, யோபுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின இரட்டத்தனியாக ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் ஆண்டு இந்த 3 அடிப்படை அஸ்திபாரங்களை கொண்ட ஊழியம் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இது இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கிருபையை கொண்டு பின்னோக்கி பார்க்க கிருபை தருவாராக, வெளிப்பார்வையை உங்களுக்கு தருவாராக, உள்பார்வையை தருவாராக. இந்த 3 ஆசீர்வாதத்தின் கீழ் இந்த 3 ஆண்டு நிறைவு விழாவில், இந்த நன்றி அறிதலில், இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஊழியர்களையும், தேவனுடைய பிள்ளைகளையும், நண்பர்களையும், சமூகத்தில் இருக்க பெரியவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, But for the showers we plead. Wait. நம் இறுதியாக நம் மத்தியில் இருக்கும் அன்புக்குரிய பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களை முன்பாக அழைத்து இறுதி ஜெபத்தையும் மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக அழைக்கிறோம். Finally, we would like to call upon our beloved Pastor James to come forward and lead us in closing prayer and benediction. நாம் கண்களை மூடி இந்த 3 ஆண்டுகள் தேவன் நமக்கும் இந்த ஊழியத்திற்கும் அவர்கள் மூலமாக அநேக குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமூகத்திற்கும் சங்கத்திற்கும் எத்தனையோ இடங்களிலே இது ஆசீர்வாதமாக இருந்தது அந்த நினைவில் கொண்டவர்களாக தேவன் இவர்களை கொண்டு செய்த அந்த நித்திய நோக்கத்தின் கிரியைகளை நாம் இந்த 3 ஆண்டு என்ற இடத்தில் வைத்திருக்கிறோம். 3 என்பது திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் தொடர்ந்து இவர்கள் மேலும் இவர்களுடைய ஐக்கியத்தின் மேலும் கொண்டு வரப்பட வேண்டும். அதில் மிக முக்கியம் நான் சொன்னது போல உள்பார்வை. சங்கீதத்திலே தேவனை போற்றி, நீதிமொழிகளிலே பெரியவர்களை தகப்பன் ஆவிக்குரிய பிதாக்களை ரெக்கக்னைஸ் செய்து அனைத்து பாடுகளுக்கு உட்படுகிற இடத்தில்தான் நம்முடைய ஆண்டுகளை முழுமைப்படுத்தி நிறைவுபடுத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த 3ஆம் ஆண்டு நன்றியறிதலின் கூட்டத்துக்காக சோத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. நன்மை பிரியம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். கடந்த காலத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட, நிகழ்காலத்தில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை நிதானிக்க, நாங்கள் எங்களுக்குள்ளே கர்த்தாவே உம்முடைய சங்கீதங்களினாலும் உம்முடைய நீதிமொழிகளினாலும் யோபின் புஸ்தகத்தினாலும் உம்மிடத்தில் நிறைவேற்றப்படுகிற அனைத்தும் எங்களிலும் நிறைவேற்றப்பட்டு நீதியை நிறைவேற்றி சகல அநியாயத்திற்கும் நியாயத்தீர்ப்பை கொண்டு வரும் நாளை தீவிரப்படுத்துகிற இடத்தில் இந்த மலேசியா தேசத்திலே உள்ள அனைத்து ஊழியர்களையும் கூட்டி இணைத்து கட்டி உம்முடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தமாக்குவீராக. அதற்கென்று இந்த ஊழியத்தை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத ஒரு வாய்க்காலாக மாற்றும் ஆண்டவரே. சியோனின் ராஜா, சியோனின் ஆட்டுக்குட்டி, சியோனின் மூளைக்கல், பூரண வடி உள்ள சியோனிலிருந்து பிரகாசிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய இனிமையான ஐக்கியம் இந்த ஊழியத்தோடும் ஊழியர்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. நம்ம இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாக ஒரு சின்ன குரூப் சாங் கொடுக்க இருக்கிறோம். ஸோ கைகளுக்கு தட்டி உற்சாகமாக கேளுங்க. We would like to sing a group song, so please clap your hands for our luck.
of blessings, of blessings we need. Over the hills and the valleys, sound of abundance of rain, showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops from the star falling, but for the showers we preach. There shall be showers of blessing, oh that today they might fall. Now as to God we're confessing, now as on Jesus we call. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but shoulders we plead. There shall be showers of blessings, if we but trust and obey. There shall be seasons refreshing, if we let God have His way. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. Thank you. Thank you. ஆகாரத்துக்கு ஜெபிக்கும்படியாக பாஸ்டர் தேவாவை முன்பாக அழைக்கிறோம். ஆகாரத்துக்கு ஜெபிக்கும்படியாக பாஸ்டர் தேவாவை முன்பாக அழைக்கிறோம். We now invite Pastor Deva to come forward and lead us in prayer for the meal. சரி, நம்ம அப்படியே நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கத்தர் ஆயத்தப்படுத்தின எல்லா காரியத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. இந்த 3வது வருஷங்கள் ஆண்டவரே கத்தாவே நினைவு நாளை கத்தர் நினைவு கூர்ந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் இந்த ஆகாரத்தை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய ஐக்கியத்தை கத்தர் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த 3ஆம் ஆண்டு சபை ஆண்டு விழா ஒரு முடிவுக்கு வருகிறது. இன்று கலந்து கொண்ட எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் சபை மற்றும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Today, our 3rd church anniversary celebration is coming to close. We extend our heartfelt thanks to all the pastors, church members, and everyone who joined us today. இந்த 3ஆம் ஆண்டு 3ஆம் சபை ஆண்டு விழாக்காக உழைத்த அனைத்து சபை மக்களுக்கும் பாஸ்டருக்கும் நான் எங்களுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் அனைத்து உழைப்பும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைமையிலும் தேவன் சபையாருக்கு தெரியும். எல்லா சூழ்நிலைமையிலும் தேவன் நம்மளை நடத்தின விதம், எல்லா ஆப்ஸ்டக்கிளிலும் தேவன் நம்மை மீட்டு கொண்டு வந்தாங்க. 3 வருஷம் வந்துட்டு சாதாரணமான வருஷம் இல்லை.
பாஸ்டர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம ரீடீம் அண்ட் ரிடம்ஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு போனவங்க திரும்பி வந்தோம், எல்லாமே நடந்துச்சு நம்ம சர்ச்சில். ஸோ எல்லா காரியத்துலேயும் தேவன் தாமே நடத்தினதுக்காக நாம் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். Our heartfelt thanks to all the church members who worked tirelessly for this third year church anniversary celebration. May God bless all your efforts bountifully. Praise to be God who has upheld and guided us through every trials. We believe that this day has been a blessing to you and your family. உங்களுடைய குடும்பங்களுக்கு இந்த ஒரு நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையும் என்று ஜெபிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை மற்றும் ஆகாரம் சர்வ் பண்ணப்படும், எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. The food will be served and please enjoy your meal. Thank you.